வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்து உணவு. திரும்பவும் இன்னைக்கு கிட்னி ஸ்டோன், அது சிறுநீரக பையிலேருந்து ஸ்டோன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால சிறுநீர் போகிற பாதையில் அடைப்பு ஏற்படும். சிறுநீர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பிரச்சனை. அதுவும் நாங்கள் எங்கள் ஃபார்ம் வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அது பக்கத்து கிராமத்தில் எங்களுக்கு ஃபார்முக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒருத்தரோட பையனுக்கு 20 வயசு தான் ஆகுது. திடீர்னு ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அட்மிட் பண்ணியிருக்கோம், 1 மாதமாகவே இந்த பிரச்சனை இருந்தது. என்னன்னு கேட்டால், கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது, யூரின் பாதையில் போகிற பாதையிலையும் ஸ்டோன் அதை அடைச்சிட்ருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கிட்னிகளில் உடச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கே 20 வயசு பையனுக்கே கிட்னி ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம உணவு பழக்க வழக்கம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். தண்ணி குடிக்கிறத கேன் வாட்டர் வாங்கி குடிக்காதீங்க. ஆர்ஓ வாட்டர், இது ஃபில்டரில், இது எல்லாமே தண்ணியிலேருந்து வர எல்லா பிரச்சனையுமே உப்பு கலந்து, அது ஒரு வகையான உப்பு. அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேரும் போது நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பையனுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டால் எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், திரும்பவும் 1 or 2 இயர்ஸில் அவங்களோட வாழ்வியல் முறையோ, அவங்க சாப்பாட்டு முறையோ, அவங்க தண்ணி மாற்றாததாலேயோ கண்டிப்பாக திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மெட்டபாலிசமும் ஒவ்வொரு மாதிரி. உப்பை திரும்ப திரும்ப தேவையில்லாத கெமிக்கல்ஸ் கலந்த உப்பை திரும்ப திரும்ப சேர்க்கும் போது, இன்னும் கிராமப்புறங்களில் வந்து ஈவினிங் ஆனால் குழந்தைகளுக்கு இந்த 5 ரூபா 10 ரூபா ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக டெய்லி வாங்கி தராங்க. நிறைய நூடுல்ஸ் வாங்கி சமைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்வியல் வந்து நம்ம ஏதோ இங்கே சிட்டியில் வந்து நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம், அந்த சௌகரியங்களும் அவங்களுக்கு வேணும், அந்த டேஸ்ட் சுவை எல்லாமே அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம கிராமப்புறங்களில் உள்ள காற்று, நல்ல காற்று வேணும், நல்ல நச்சில்லா உணவு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிராமப்புறங்களையும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு வகையில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, கிராமப்புறங்களில் இருக்கிறது நிறைய வாழை மரம் இருக்குது. வாழை மரத்தை அதை தண்டு வந்த பிறகு, கொலை தள்ள பிறகு அதை வெட்டுவாங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி, அதாவது எல்லாருக்குமே தெரியும், கிராமப்புறங்கள் அவ்வளோ அனைத்து மரங்களுக்குமே 1 அடி விட்டு தான், 2 அடி 3 அடி விட்டுட்டு தான் வெட்டுவாங்க வாழை மரத்தை. அதில் வந்து ஒரு குழி நோண்டி நைட்டு ஃபுல்லாக ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னா மறுநாள் நிறைய 1 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி சுரந்து இருக்கும். அந்த தண்ணியை எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் 1 லிட்டர் குடித்தாலே போதுமானது. எப்பப்போ வாழை மரம் வெட்டுறோமோ அப்பயே குடிச்சா போதுமானது. இதே சுரைக்காய் வந்து, சுரைக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல உள்ள உப்பை, எல்லா உப்பையும் நச்சையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த சுரைக்காய்க்கு இருக்குது. வாரத்துக்கு 1 முறையாவது சுரைக்காய் சமைத்து சாப்பிடலாம். எல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸும் உடம்புல சேர்ற உப்பை வந்து, அந்த ஃபைபர், அந்த தண்ணி வந்து எல்லாமே கரைச்சி வெளியே கொண்டு வரும். தேவையில்லாத உப்புக்கள் வெளியே சாப்பிட்ற உணவுகளில் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம குடிக்கிற தண்ணியில் நமக்கு எங்கே சாதாரண தண்ணி மெட்ரோ வாட்டர் கிடைக்குதோ, ஆற்றுல, குளத்துல, கிணத்துல கிடைக்குதோ, அந்த தண்ணியை நல்லா எடுத்து வச்சு 24 மணி நேரம் கழித்து அதை ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சு, கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து ஒரு மண்பானையில் ஊற்றி குடிச்சிட்டு வந்தாலே இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அதில் சித்த மருத்துவர் அணுகி, ஏன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க கண்டுக்காமல் விட்டதால், 1 மாதம் அதிகமானதால், அந்த பிரச்சனை அதிகமானதால் கடைசி வழி அப்படிங்கிறப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம இந்த பிரச்சனை இருக்குது, சிறுநீர் போகிற வழியில் பிரச்சனை இருக்குது, சிறுநீர் போகிறது கழிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே சித்த மருத்துவர் அணுகி அதுக்குள்ள மருந்துகள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. ஏன்னா அவங்க வந்து அடுத்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு, இருக்கிற பிரச்சனையை குணமாக்குறதுக்கும் சரி, திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய அட்வைஸு, அதே மாதிரி அதுக்கேற்ற மருந்துகள் எல்லாமே கொடுப்பாங்க. என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு நிரந்தர தீர்வாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, இந்த வாழ்வியல் முறையும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி, நம்ம குடிக்கிற தண்ணியும் சரி, 3யுமே கண்டிப்பாக ஒரு நல்ல முறையாக அமைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனை யாருக்குமே இனிமேல் வராது. எங்கள் ஃபார்முக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அந்த பையனுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அவனோட கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தண்ணி வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க வீட்டில் எல்லாருமே கேன் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையனும் போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அங்கே சரியாக அவங்க ஸ்கூலில் சரியான பாத்ரூம் இல்லாததால நிறைய தண்ணி குடித்தா யூரின் வரும் அப்படிங்கிறதால நிறைய தண்ணியும் அந்த பையன் குடிக்கிறதில்ல. அதே மாதிரி அங்கே பாத்ரூம் போகிற வசதியும் சரியாக இல்லாததால சரியாக அவங்க யூரின் பாஸ் பண்ணுறதையும் வீட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் இவங்க தண்ணி நிறையாவும் குடிக்கிறதில்ல. ஏன்னா அங்கே நிறைய இல்லாத குளமும் கிடையாது, ஆறும் கிடையாது. அவ்வளோ குளங்கள், ஆறுகள் எல்லாமே இருக்குது. அந்த தண்ணியை யூஸ் பண்ணாமல் தொடர்ந்து அவங்க வீட்டில் அனைவருமே கேன் வாட்டர் யூஸ் பண்ணதாலையும் நிறைய கெமிக்கல்ஸ், உப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டதாலையும் தான் இந்த பிரச்சனை, இந்த கிட்னி பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோன் வர பிரச்சனை அந்த பிள்ளைக்கு வந்துச்சு.
ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.